பாலுக்கு பொதுவாகவே டைஜஷன் பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா பால் சாப்பிட்டு செரிக்காது. ஆனால் மஞ்சள் போடும்போது அது மருத்துவ குணமாக மாறுது. மஞ்சளை நம்ம அப்படியுமே எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ பாலில் கலந்து எடுக்கும்போது உடம்புக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அது உண்மையான விஷயம்தான். வேற என்ன நோய் எதிர்ப்பு சக்திலாம் பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். அருகம்புல் சாறு குடித்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். கேரட் டெய்லி ஒன்று சாப்பிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். டெங்கு காய்ச்சலுக்கு எந்தெந்த மூலிகைகள்லாம் குணமாக்க ஹெல்ப் பண்ணும் சார்? முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நிலவேம்பு, அதே போல் பப்பாளி இலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேப்பிலை, மலைவேம்பு, இது எல்லாமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகை. அதே போல் டெங்கு காய்ச்சலோட வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதுக்கு நிறையவே உண்டு. நம்ம மக்களுக்காக அந்த டெங்கு பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களால் என்ன அட்வைஸ்லாம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கலாம்? டெங்கு பரவாமல் இருக்கிறது வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வராங்க, வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வராங்க, கண்டிப்பாக கை காலில் வாஷ் பண்ணிட்டு தான் போவோம். இன்றைக்கி அந்த அந்த ஒரு பர்சனல் ஹைஜீனே இல்லை இல்லையா? ஏன்னா முன்னாடி அப்படிலாம் இருந்தது. வீட்டில் உள்ளே வரும்போதே கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த டெங்கு அந்த பீரியட் பரவுதுன்னா நம்ம வீட்டில் புகை போடணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் நார், அதே போல் முத்துன வேப்பிலை, இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு புகை போடும்போது நமக்கு ஒரு பர்சனல் ஹைஜீனை கொண்டு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதே போல் அந்த பேட்ரி, அந்த டயரு ஏதாவது வீட்டில் சுற்றி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்புறப்படுத்தணும்.